ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஆல்ரெடி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது இல்லாமல் இன்டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்கும். ஏன்னா பிளட்டு குறைவாக இருக்கனால டைஜஷன் சரியாக இருக்காது. அது இல்லாமல் வாட்டர் ரிட்டன்ஷன் இருக்கனால நம்ம வாட்டர் அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டர் இன்டேக் ஆகட்டும் அல்லது உணவாகட்டும் வாட்டரி ஃபுட் அதிகமாக இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ டையூரிட்டிக் மெடிசின்ஸ் கொடுக்கறனால ஈஸியாக அவங்களுக்கு யூரின் நல்லா பாஸ் ஆகும். ஜிஎஃப்ஆரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான உணவுகள், அதாவது கிட்னியோட ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் உணவுகள் வந்து கொடுக்கணும். ஸோ மெடிசன்ஸ் அப்படிங்கும் போது நம்ம வந்து டையூரிட்டிக் மெடிசன்ஸ் இருக்கக்கூடிய மூலிகைகள் மருந்துகள் வந்து பட்பா மருந்துகள்லாம் கொடுப்போம். அதே போல் பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய செந்தூர மருந்துகளும் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு கொடுப்போம். இன்னும் பார்த்திங்கன்னா டயட் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு உணவில் டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய வாழைப்பூ மற்றும் வாழைத்தண்டு இருக்கக்கூடிய உணவுகள் மற்றும் நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் உணவுகள்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கவனமாக இருக்கணும். அதே போல் இந்துப்பு பயன்படுத்தணும். அவங்க எக்ஸசிவாக சால்ட் அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஸ்கின்ல இச்சிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பிளட் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மருந்துகள், டைஜஸ்டிவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மருந்துகள், இது எல்லாமே ப்ராப்பராக அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ரீசன் என்ன, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கா அல்லது ஹைஜீனிக் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அதுக்கான ப்ராப்பரான சொல்யூஷன் நீங்கள் எடுத்துக்கணும்.